வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். 5 ஆண்டுக்குள் ரூபாய் 5,00,000 பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கு ரூபாய் 1.5 லட்சம் வரி. விதிகள் கூறுவது என்ன? இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் இருந்து எப்போது வேண்டுமானாலும் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் ஊழியர்கள் மத்தியில் வந்துள்ளது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக இபிஎஃப்ஓ கணக்கில் இருந்து ரூபாய் 5,00,000 பணத்தை எடுக்க ஊழியர்கள் ஒருவருக்கு ரூபாய் 1.5 லட்சம் வரி பிடித்துக் கொள்வார்கள். இந்த நிலையில் பிஎஃப் பணத்தை எடுக்கும் போது வரி பிடித்து செயல்படும் பிஎஃப் விதிகள் கூறுவது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக உள்ள திட்டம்தான் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி. இந்த திட்டத்தின் ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகை பிடித்து செய்யப்பட்டு அந்த தொகை ஊழியர்களின் பிஎஃப் கணக்கில் தொடர்ந்து வரவு வைக்கப்பட்டு வரும். இந்த பணத்தை எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் ஊழியர் ஒருவர் சிக்கலை சந்தித்துள்ளார். சமீபத்தில் இணையதளத்தில் வைரலான பதிவு ஒன்றில்தான் பிஎஃப் கணக்கில் இருந்து ரூபாய் 5 லட்சம் பணம் எடுத்த நிலைக்கு ரூபாய் 1.5 லட்சம் பிடித்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவரத்தில் ஒரு ஊழியர்களின் பிஎஃப் கணக்கில் 3 ஆண்டுகள் நிலுவையில் மற்றும் ஊழியர்களின் பங்களிப்பு என்று 2 சேர்த்து ரூபாய் 5 பணம் சேர்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஊழியர் 5 ஆண்டுகள் முடிவடைவதற்கு முன்னதாக தனது பிஎஃப் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்துள்ளார். பிஎஃப் விதிகளின்படி 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்யாமல் சேரும் பணம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதியாக கருதப்படாது. இதன் காரணமாகத்தான் 5 ஆண்டுக்கு முன் பணத்தை எடுத்தால் அதற்கு வட்டி விகிதத்தில் இருக்கும். இதன் காரணமாகவே இந்த ஊழியர் ரூபாய் 5 லட்சம் பணத்தை எடுக்கும் போது ரூபாய் 1.5 லட்சம் பணத்தை வரியாக செலுத்த உள்ளார்கள். நன்றி, வணக்கம்.